அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் சந்தோஷ் சிற்றரசு. இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் வளாகத்தின் அருகே அன்பு சகோதரர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் மீது நடக்கப்பட்ட கொடூரமான தாக்குதல், அதை பற்றி தான் கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு. அங்கே அந்த ரோடை பார்த்தாலே தெரியும், அவ்வளோ சீக்கிரம் உடனே பார்க்கிங் போட முடியாது. எப்பவுமே ஃபுல்லா பைக்கு கார்லாம் பார்க் பண்ணிட்டே இருக்கும். ஹைகோர்ட் ரெகுலரா போயிட்டு வந்தவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி டைம்ல திருமாவளவன் அவர் வந்து ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு அவர் கும்பலா வரும்போது இவர் உடனே பார்க் பண்றதுக்காக தான் ட்ரை பண்ணிருக்காரு. அதுக்குள்ள அந்த வண்டி வந்து இவர் வண்டியில இடிச்சது உடனே இவர் என்னன்னு தான் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் திருமாவளவனே வந்து அவனை அடிங்கடா அப்படின்னு சொல்லி அவருக்கு கூட இருந்த குண்டர்களை ஏவி விட்டு, பாவம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு, யார் யார் அடிக்கிறா என்னன்னே தெரியாத அளவுக்கு அவர் தலையில மூஞ்சில எல்லாம் ஃபுல்லா கடுமையான தாக்குதல் பண்ணிருக்காங்க. ஏதோ அதுக்கப்புறம் அங்க இருந்த பார் கவுன்சிலுக்குள்ள அங்க இருந்த போலீஸ்காரங்க பார் கவுன்சிலுக்குள்ள கொண்டு போய் அங்க இருந்த ஒரு சில அட்வொகேட்ஸ் கதவை மூடிட்டாங்க. அப்படி இருந்துமே இவங்க வந்து இந்த கேட்டையும் கதவையும் வந்து அந்த திருமாவளவன் கூட இந்த விசிகாயினர் ஒரு சில குண்டர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவரை தாக்குதலுக்காக முயற்சி செய்து பார் கவுன்சிலோட கேட்டை கதவை அடிச்சிருக்காங்க. இதுதான் நடந்த சம்பவம். இன்று காலை தலைவர் வி.ஜி. சிற்றரசு தேவர் அவர்கள் நம்ம சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறினார். மேற்கொண்டு என்ன உதவினாலும் செய்யறோம் அப்படின்னு சொல்லி அகில இந்திய முக்குளத்தூர் பாசறை சார்பா தெரியப்படுத்தியிருக்கோம். இப்போ அதாவது இன்று 8/10/2025 இன்று வந்து சாயந்தரம் அதாவது ஒரு 9:30 மணி அளவில் இன்னும் வந்து 25 பேர் மேல பிளஸ் ஒரு ஆள் 26 பேர் திருமாவளவன் உட்பட 26 பேர் மேல வந்து அன்பு சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து எஸ்பிளனேட் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காப்ல. இன்னும் எஃப்ஐஆர் ஆகல. என்ன சொல்றாங்க அந்த காவல்துறை அப்படின்னா, நீங்க வந்து திருமாவளவன் அவரை வந்து அவர் பேரை நீக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த விதத்துல ஒரு நியாயம்? ஏன்னா அந்த சம்பவம் நடந்ததுக்கு காரணமே திருமாவளவன் தான். இவங்க எல்லாம் போய் அடிக்கிறதுக்கு காரணமே திருமாவளவன் சொல்லி தான் அவர் கூட இருக்க குண்டர்களும் விசிகாவினரும் போய் அவரை தாக்குறாங்க. அதுவும் கொடூரமா கொலவெறி தாக்குதல் நடத்துறாங்க. இதுல வந்து இன்னும் எஃப்ஐஆர் போடாம இழுத்தடிச்சிட்டு இருக்கு காவல்துறை. மேலும் வந்து இது நியாயம் கேட்க போன நம்ம வழக்கறிஞர்கள், அவருக்காக நம்ம ராஜீவ்காந்தி சகோதரருக்காக போன வழக்கறிஞர்கள் 30க்கும் மேற்பட்ட 50 பேர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க ஸ்டேஷன்ல, ஏன் இன்னும் எஃப்ஐஆர் போடல அப்படின்னு. இப்ப என்ன பண்றது காவல்துறை அப்படின்னா, போய் நியாயம் கேட்க போன வழக்கறிஞர் மீது நான் எஃப்ஐஆர் போடுறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது நீங்க வந்து திருமாவளவன் பேரை நீக்க மாட்டீங்க, 26 பேர் மேல எஃப்ஐஆர் போட சொல்லுவீங்க. அப்போ வந்து உங்க சார்பா வந்து 50 பேர் வழக்கறிஞர் வந்து எங்களை ஸ்டேஷன்ல வந்து மிரட்டுறாங்க. அதனால நான் வந்து உங்களை உட்பட உங்க மேலேயும் எஃப்ஐஆர் போடுறேன், அவங்க மேலேயும் எஃப்ஐஆர் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அநியாய போக்கான செயலில் காவல்துறை ஈடுபட்டு வர்றது வந்து மிகவும் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஆமா, தமிழக அரசு முக்குளத்தோரை வந்து ஏன் இப்படி வஞ்சிக்கிறாங்க, தமிழக அரசும் காவல்துறையும் ஏன் இப்படி வஞ்சிக்குது? எந்த பக்கம் திரும்பினாலும் முக்குளத்தோருக்கு எங்குமே ஒரு நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் இந்த அளவுக்கு ஒரு வஞ்சிக்குது அப்படிங்கிறது தெரியல. இப்ப என்ன கடைசியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிஎஸ்ஆர் 2 பக்கமும் நான் சிஎஸ்ஆர் கொடுத்துறோம், நீங்க வந்து கோர்ட்ல போய் பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை வந்து எடுக்கிறதுக்கு தமிழக அரசு முன்வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் இப்ப ரீசெண்டா நடந்துட்டு இருக்க சம்பவம் எல்லாமே நமக்கு தெரியும். ஒட்டுமொத்தமா முக்குளத்தோரை வந்து எல்லாமே முக்குளத்தோருக்கு அநியாயமாவே தான் நடந்துகிட்டு இருக்கு எல்லா சம்பவமும். இதை வந்து முன்னாடியே வந்து தமிழக அரசு காவல்துறை எல்லாத்தையும் உணர்ந்து என்ன நியாயமோ இவங்களுக்குன்னு நம்ம பிரிச்சு பார்க்கணும்னு சொல்ல, எல்லா சம்பவத்திலயுமே என்ன நியாயமோ அதை வந்து காலதாமதமின்றி உடனடியாக செய்தார்கள் அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த முக்குளத்தோர் இளைஞர்களுக்கு இருக்கிற ஒரு கோபத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். மேலும் வந்து நம்ம தலைவர்கள் முக்குளத்து சமுதாய தலைவர் அனைவர்களும், மேலும் மற்ற சமுதாய தலைவர்கள் அனைவருமே வந்து இந்த முக்கியமா இந்த சம்பவத்துக்கு எல்லாம் ஒரு ஒன்றிணைந்து ஒரு நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்றது ஒரு வேண்டுகோளா அனைத்து வழக்கறிஞர்கள் சார்பாகவும் மேலும் என் சார்பாகவும் அகில இந்திய முக்குளத்தூர் பாசறை சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. இதை வந்து அந்த காவல்துறையினர் மீது மற்ற தலைவர்கள் சமுதாய தலைவர்கள் எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு பிரஷர் போட்டாதான் அட்லீஸ்ட் நாளைக்காச்சும் ஏதாவது ஒரு ஸ்டெப் இது வந்து ப்ராசஸ் ஆகும். இதை நம்ம மறந்துட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே 2 நாள் 3 நாள் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே மறந்து போயிடும். அதனால மற்ற சமுதாய தலைவர்கள் மற்ற நம்ம தலைவர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஒன்றிணைந்து இதுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு உதவ வேண்டும் என்றது நான் வேண்டுகோளா வச்சுக்கிறேன். மேலும் ஒரு முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா, நம்ம திமுக ஆளுங்கட்சி திமுக அரசோட திமுக கட்சியோட கூட்டணியா இருக்கும் முக்குளத்து அமைப்புகள்
இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இந்த விஷயத்தை கொஞ்சம் கையில் எடுத்து எல்லாமே பொதுவாகவே முக்குளத்தோருக்கு நடந்து கொண்டிருக்கிற எல்லா அநீதியை பத்தியும் பிளஸ் முக்கியமா இந்த நம்ம அண்ணன் ராஜீவ்காந்தி அவருக்கு நடந்ததெல்லாம் கொஞ்சம் கூட்டணியா திமுக கூட கூட்டணியா இருக்க நம்ம முக்குளத்து அமைப்புகள் வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியமான விஷயமா எடுத்து இதை முன்னெடுத்து இதோட பிரச்சனையோட ஆழத்தையும் இதுல வந்து சரியான சட்ட ரீதியா சரியான நியாயம் கிடைக்கலன்னா என்ன பின்விளைவு வரும் எல்லாத்தையும் வந்து தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் கொஞ்சம் புரிய வச்சு உடனடியா நியாயமான சட்ட ரீதியான ஒரு தீர்வு இந்த பிரச்சனைக்கு வாங்கி தரணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு இந்த பிரச்சனைக்கு நியாயமான சட்ட ரீதியான தீர்வு வர வரைக்கும் நம்ம அனைவரும் அனைத்து நம்ம சமுதாய அமைப்பும் அனைத்து நம்ம எல்லாருமே வந்து ஒன்றிணைஞ்சு இதுக்காக போராடணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். திருமா அவர்கள் நேற்று ஒரு பைக்காரங்களை அடிச்சு போட்டதை பற்றி பேசியிருக்காரு. அதுக்கு அண்ணாமலைஜி அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியும் சங்கிகளின் திருப்புவாதம்னு பேசியிருக்காரு. மதிப்புக்குரிய திருமா அவர்களே, உங்களுடன் கூட இருக்கவங்களை பற்றி முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சட்டப்பேரவையில் கூறியது இன்னும் பதிவேடுகள் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள்.